வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளு பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பல வகையான சிறுதானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது. அதில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் தான் இந்த கொள்ளு பருப்புங்க. பெரும்பாலும் கொள்ளு பருப்பு குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். மனிதர்களுக்கும் பல வகையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடியதாங்க கொள்ளு பருப்பு. ஸோ கொள்ளு பருப்பு எடுத்துக்கொண்டு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுல மிகச்சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளு பருப்பு இருக்குங்க. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு தானியம் பல பேருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளு பருப்பு நீங்கள் நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு உணவு இடைவேளையில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளு பருப்பெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை விரைவில் குறையும். அதுக்கான காரணம் கொள்ளு பருப்பு குறைந்த கலோரிகளை கொண்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டோம்னா வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. இப்போ நீங்கள் கொள்ளு பருப்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பசி கட்டுப்படுத்தப்படும். அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால தொப்பை, தேவையில்லாத உடல் எடையில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு, தேவையில்லாத அதிகப்படியான உடல் எடை அதெல்லாமே உங்களுக்கு கட்டுக்கோப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். அஜீரணம், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு தொடர்ந்து நம்ம கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. நம்ம நன்றாக அந்த டேஸ்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ருசி மிகுந்த உணவுகளை நம்ம நன்றாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்றவெல்லாம் ஏற்படும். இது அஜீரணத்திற்கான அறிகுறி தான். மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளில் செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு அது கொடுக்கும். ஸோ இது ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவர்களாம் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவையுமே சாப்பிடுவதற்கு முன்னாடி வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளு பருப்பு அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கிடும். குறிப்பாக அந்த அஜீரணம், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஜலதோஷம் மற்றும் ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சகஜமான ஒன்று தான். மனிதர்களினுடைய உடலில் நோய் எதிர்ப்பு திறன் வலு இழந்து போகும்போது இந்த மாதிரி நோய் தாக்கம் உண்டாகும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும் போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவையெல்லாம் வெகு சீக்கிரத்தில் குணமாகுவதோடு அந்த நோய்களால் நம்மளுடைய உடல் இழந்த பலத்தை நம்ம திரும்ப மீட்டு கொள்ளலாம் அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஜலதோஷம், ஜுரமெல்லாம் நீங்கிறதுக்கு, உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொள்ளு தானியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. பெண்களுக்கு அந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனையை தீர்வதற்கு பெண்கள் கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்த ஒன்றாக இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்களை அது வெகுவாக களைப்படைய செய்ய வச்சிருது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதியுறக்கூடிய பெண்கள் கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேணும் அப்படின்றத பாரம்பரிய மருத்துவ நூல்களும் குறிப்பிட்டிருக்காங்க. கொள்ளு தானியங்கள் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்துல அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால உடல் இழந்த சத்துக்களை ஈடு பண்ணிட்டு மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அந்த அதிக எரிச்சல், வலி எல்லாம் உங்களுக்கு குறைக்கும். ரத்தப்போக்கு ஏற்படாமல் பாதுகாக்கும். ஸோ கொள்ளு பருப்பு பெண்கள் மாதவிடாய் காலங்கள் எடுத்துக்கொண்டு உடல் சூட்டை குறைத்து கொண்டு மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் விடுபட்டு கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாமல் பராமரிக்கிறதுக்கு எல்லாமே கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. கால்சியம் ஆக்சிலேட் அப்படின்ற தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை கொடுக்கும். கொள்ளு தானியங்கள் அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே சிறுநீரக கற்கள், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போகுது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்க வைக்கிறதுக்கு பெருமளவு உதவி பண்ணும். எனவே தினமும் இரவுல சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிணறு நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளு நம்ம வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும். சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்பட போகக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள், அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வெகு வேகமாக கரையிறதுக்கு கொள்ளு தானியம் உதவி பண்ணுங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்த நாளங்களில் படிந்து
இதயம் தொடர்பான பிரச்சனை ஏற்படுதுங்க இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு கொள்ளு தானியம் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும். ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை நீங்கள் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கொள்ளு தானியங்கள் இருக்கக்கூடிய லிப்பிட் அப்படின்ற அந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் அந்த முழுவதுமாக அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் உங்களுக்கு குறைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு செல்வதால் இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அப்போ கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தையும் பராமரித்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.